வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம சேனலில் இந்த பதிவு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா உறவினர்களுக்கு தான். ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய எல்லா கமெண்ட்டுக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட நான் பேசவும் செய்கிறேன். அப்போது முதல் தடவை அவங்க பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்பேன். இன்றைக்கி கமெண்ட் அனுப்புகிறாங்கன்னா எனக்கு vkaviraj@gmail.com மெயில் ஐடிக்கு ஃபோன் நம்பர் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு 2 நாட்கள்லேயோ ஒரு 4 நாட்கள்லேயோ அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். அடுத்தது அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா தினமும் எல்லாருக்கிட்டையும் என்னால் பேச முடியாது. ஆனாலும் அதில் யாராவது ஒருத்தர் கால் பண்ணுறாங்க அப்படின்னா எமர்ஜென்சினா அவங்களுடைய சந்தேகங்களை நான் தீர்த்து வைப்பேன். மற்ற நேரங்களில் எமர்ஜென்சி இல்லைனா ரெக்கார்ட் போடுங்கன்றேன். ஏன்னா நம்ம சேனலில் தினம் தினம் புதுசாக உறவினர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது எல்லாருடைய கேள்விகளுக்கும் நான் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். அவங்க கமெண்ட்டில் கேட்குறப்போ பதில் சொல்லியே ஆகணும். அதே நேரத்தில் நான் வீடியோவும் பதிவு செய்யணும் எல்லாருக்காகவும். என்னோடய வீடியோ வராதா அப்படின்னு தினமும் காத்துக்கிட்டு இருக்கிற உறவினர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்துக்கு நான் பதில் சொல்லணும். வீட்டில் இருக்கக்கூடிய வேலையும் பார்க்கணும். அதே மாதிரி இங்கே இப்போ எனக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னாலும் நான் பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் போடுவேன். அப்போது நம்ம சேனலில் நிறைய கமெண்ட்டை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது, எல்லா கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன். என்கிட்ட பேசுகிறப்போ உறவினர்கள் கேட்பாங்க, எப்படி எல்லா கமெண்ட்டையும் படிக்கிறீங்க, எல்லாருடைய வேண்டுதலையும் எப்படி நினைவு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ஃபோனில் பேசுகிறப்ப கூட கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப குறுகிய வட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தில் ஒரு 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம் கிட்டத்தட்ட 100 பேர் 200 பேர் 300 பேர் இப்படி சேர்ந்து வாழக்கூடிய கட்டங்களில் அவங்களாம் உறவினர்களை எப்படி நினைவு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தான். அப்போது நம்ம சேனலில் ஒரு பேர் வருது, அந்த அதாவது எல்லாருக்குமே இமெயில் ஐடியிலேருந்து எனக்கு கமெண்ட் வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதா அப்படின்னு இருக்குன்னா அந்த சங்கீதாங்கிற பேர். சிலர் அவங்க பேர் இல்லாமல் வேறு மெயில் ஐடி வச்சுருக்கலாம். அந்த பேரில் உள்ளது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த மெயில் ஐடியிலேருந்து ஏதாவது ஒரு கமெண்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க எதுவுமே கேட்கல, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கண்ணன் செல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பாக்கியம் கேட்குறாங்க சகோதரினா, அடுத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்கும், இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தான் கிடைக்கணும், முருகன்கிட்ட நான் அதை தான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஞாபகம் இருக்கும். அந்த கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று முருகர் பக்கத்தில் இங்கேருந்து கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன், இல்லைனா பூஜை ஏரியில் முருகன் பக்கத்துலேருந்து கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன், இல்லைனா கோவிலிருந்து கூட ரிப்ளை பண்ணுவேன். அப்போ நான் எதுக்காக உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்லேயும் உங்களுடைய வேண்டுதலை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா இடங்களையும் நான் பதில் அனுப்புகிறப்போ முருகன் கேட்டுக்கிட்டே இருப்பார். நான் சொல்லலைனாலும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். கேட்டுக்கிட்டே இருக்க அதிகமாக எப்போதுமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்குறப்ப தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம திரும்ப 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 சொல்கிறப்ப முருகன் கேட்டு சீக்கிரம் கொடுத்துருவார் இல்லையா. பாட்டு படிக்கிறோம் முருகனுக்காக, அது சரி. வேண்டுதல் பண்ணுறோம், அதை தினமும் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. அதை தான் நான் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போது நம்ம சேனலை பொறுத்தளவு கடன் தொல்லையால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. கடன் கழுத்து நெரிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த கடனை அடைப்பதற்கான வழி எனக்கு கிடைக்கல, ஏண்டா உயிரோடு இருக்கிறோன்னு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆரம்ப கட்டத்திலேருந்து கமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே இப்போ கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம். எல்லா நேரங்கள்லையுமே செல் எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ண முடியாது, அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிற நேரமாக இருக்கலாம். அதனால் அவங்களுக்காகவும் நான் வேண்டுவேன். சங்கீதாங்கிற சகோதரி கடனால் அவங்க ரொம்ப முருகன் பக்தர், மருதமலை அங்கங்கன்னு போவாங்க. அவங்க கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வேண்ட சொல்லுவாங்க. நான் அவங்களுக்காக இப்போ வரைக்கும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்களுடைய கமெண்ட் இப்போ வரைக்கும் வரல. நிறைய பேர் முதல்ல இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கிரீதரன் சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் அனுப்பிட்டே இருப்பாங்க. இப்போலாம் அவங்களாம் காணோம். ஆனால் அவங்களுடைய வேலைகள் காரணமாக அவங்களாம் இருக்கலாம். அவங்கள கூட நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் யார் ஒருத்தவங்க இணையிறாங்களோ அவங்க நம்மளுடைய உறவினர்களாக ஆயிடுறாங்க. அப்போ எல்லாருடைய கமெண்ட்டையும் நான் தினம் தினம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சிலர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, அவங்களால சேர முடியலை, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லையா இல்லையா இல்லையான்னு கேள்வி கேட்குறப்போ என்ன வாழ்க்கை இது, ஏன் இருக்கணும், இப்படி குழந்தை இல்லையா இல்லையான்னு கேட்டு நான் கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தை பொறுத்தளவு ஒரு விஷயம் நடக்கலைன்னா எல்லோரும் கேட்டுட்டு தானே இருக்கிறாங்க. இதுதானே உண்மை. திருமணம் ஆகலைன்னா இன்னும் கல்யாணம் முடிக்கலையா, வரன் பார்க்குறீங்களா, எப்போ திருமணம்னு கேட்குறாங்க. அது மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ முதல்ல எடுத்தோடனே 10 படிக்கிற பிள்ளைங்களும் 12 படிக்கிற பிள்ளைங்களும் ரிசல்ட் வந்தோடனே என்ன மார்க்கு, என்ன மதிப்பெண்கள், அடுத்து என்ன படிக்க வைக்க போகிறீங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாங்க இப்படி கேட்குறாங்க. சரி, படித்து முடிச்சிட்டா வேலை கிடச்சிட்டா, வேலை கிடைக்கலையா, எப்போ வேலைக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி கேள்விகள் அதிகமாக
கேட்கும் பொழுது அவர்களின் மனமும் அங்கே காயப்படுகிறது. ஏன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, ஏன் எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, ஏன் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, ஏன் எனக்கு மட்டும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கடனை, நான் வாட்டில் கடனை வாங்கி வச்சிட்டேன், அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலை என்னால், அவங்க என்கிட்ட நீ எல்லாம் கடன் வாங்கிட்டு ஏன் இருக்கிறேன்னு கேட்குறாங்க. இப்படி கேள்விகள் நிறைந்த உலகத்தில் நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்வி நம் மனதை காயப்படுத்துகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அது காயப்படுத்த தான் செய்யும். யாருக்கும் காயப்படுத்தாமல் இருக்கவே இருக்காது. ஒரு குழந்தை பிறந்து நடக்கணும்னு நினைப்பாங்க, இன்னும் அந்த குழந்தை நடக்கலையா, இன்னும் அந்த குழந்தை பேசலையா அப்படின்னு கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், அடிக்கடி மருத்துவமனைக்கு போவேன், பிள்ளைங்களை அடிக்கடி மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போவேன். 6 மாதத்திற்கு முன்பு 7 மாதத்திற்கு முன்பு போன டிசம்பரில் எனக்கு ஆப்ரேஷன், இந்த ஜூன் எண்டில் என்னோடய 2வது பையனுக்கு ஆப்ரேஷன். அப்போ கேட்குறவங்க, ஏன்னா 6 மாதத்திற்கு ஒருக்க உங்கள் வீட்டில் ஆப்ரேஷன் இருக்குது, ஏதோ பக்கத்து ஊர்லேருந்து வர மாதிரி நீ வந்துக்கிட்டு இருக்க தம்பின்னு சொல்லிட்டு என் கணவர் கேட்குறாங்க. அப்போது அந்த நேரத்தில் நம்ம மனசு கஷ்டப்பட தான் செய்யும். ஆனால் என்ன பண்ணுறது, எங்களோட வாழ்க்கை ரொம்ப சவாலான வாழ்க்கை. நான் அப்படி தான் நினச்சிக்கிருவேன். முருகன் வந்து ஒரு சவாலை கொடுக்குறாரு, அதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாங்க, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு நமக்கே தெரியாது. தீர்வை தேடுவோம், அந்த தீர்வை தேடி அந்த பிரச்சனையை முடிப்போம். அடுத்து 1 மாதமோ 2 மாதமோ நல்லா இருப்போம், அடுத்து ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு. அப்போது இதுதான் எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னா அதில் சுவாரஸ்யம் இருக்காது. இப்போ சவாலான வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம். இப்போ அப்படி தான் எல்லாருக்கும் நான் பதில் சொல்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, அந்த ட்விஸ்டெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு சவாலான வாழ்க்கையை முருகன் கொடுத்துருக்குறாரு. எல்லாருக்கும் ஒன்றும் போல் வாழ்க்கை இருக்காது இல்லையா, 5 விரல் இருக்குது, ஒன்று போல் இருக்கா, இல்லை, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு அளவில் இருக்குது. அந்த மாதிரி தான் மனிதர்களுடைய வாழ்க்கையும். ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்கும், ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்காது. நம்ம எப்படி சொல்கிறது, இங்கேருந்து பார்க்குறோம், தெருவில் ஒருத்தவங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னையா, அவங்க நல்லா இருக்காங்க, 2 குழந்தைய கொண்டு போவாங்க. அவங்கள பார்த்த உடனே என்ன தோணுன்னா, எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு குழந்தை கிடைச்சா நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே நினைப்பாங்க. ஆனால் அந்த 2 குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த 2 குழந்தைய பெற்றுட்டுனே இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே, இந்த குழந்தைக்கு உணவு வாங்கி கொடுக்க எனக்கு வசதி இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு எனக்கு அம்மா அப்பா தான் நான் எப்படி பார்த்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அம்மா அப்பா இருக்கிறவங்க பார்க்காம விடுறவங்களும் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் முரண்பாடாக தான் இருக்குது. அப்போ என்கிட்ட பேசுகிறப்போ எனக்கு ஏன்டா உயிரோடு இருக்குன்னு இருக்குது. நான் வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர்கிட்ட பேசுகிறப்போ எனக்கு செத்துடலான்னு இருக்குது, சாகக்கூடாது. அதாவது சாகிறதுக்காக நம்ம பறக்கலைங்க. நான் கந்தபுராணம், நீங்கள் கந்தபுராணம் கேட்டிங்கன்னா புரியும். நான் கந்தபுராணத்தில் ஒவ்வொரு பகுதியும் கேளுங்க. நான் வந்து 11 தொகுதிகளாக போட்டேன். 2 பகுதி போட்டால் கந்தபுராணம் முடிஞ்சிடும். நான் ஏன் போடாமல் இருக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அதையே யாரும் கேட்கலை. அதில் வந்து 1 மணி நேரம் நீங்கள் போட்டிருக்கீங்க, நான் எப்படி கேட்குறது, ஒரு பகுதி முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 1 மணி நேரம் போட்டிருக்கேன். அதை வந்து லைப்ரரியில் மொத்தமாக போட்டு வச்சுருக்கேன். நேரம் கிடைக்கிறப்போ ஒரு படம் பார்க்கனா 2 மணி நேரம் செலவழிக்கிறீங்கல்ல, ஒரு மணி நேரம் ஒரு வாரத்தில் ஒரு தடவை செலவழிங்க. அந்த 11 பகுதியும் கேட்குறப்போ அது யாருக்கெல்லாம் நான் சொல்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ரொம்ப கஷ்டங்க, எனக்கு கழுத்தை நெரிக்குது, எனக்கு என் உயிரோட வாழவே பிடிக்கல, நான் சாகன்னு நினைக்கிறேன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கந்தபுராணம் கேளுங்க. கேட்டிங்கன்னா சாகணுங்கிற எண்ணமே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் சந்தோஷமாக இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அதாவது உங்களுக்கே தெரியும் அவங்க தப்பு தான் பண்ணுவாங்க, அவங்க இல்லாத இதெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களாம் தப்பு தான் பண்ணுறாங்க, அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, நான் நல்லது தான் பண்ணுறேன், தெய்வத்தை தேடி தேடி கும்பிட்றேன், ஓடி ஓடி கும்பிட்றேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம். அவங்க போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, அதனால் இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த ஜென்மத்தில் தவறுகள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த தவறுகள் கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் அவங்கள வந்து பாதிக்க தான் செய்யும். அப்போது நான் இப்போது நிறைய கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். நான் உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா, அந்த 10 வருடமாக நான் நிறையா கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என்னுடைய கர்மா, போன ஜென்மத்தில் நான் நிறைய பாவம் பண்ணினதுனால தான் நான் இந்த ஜென்மத்தில் நிறைய வலிகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்கள், கடன் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை கிடைக்காமல் இருக்குது, நிறைய பிள்ளைங்க சரியாக படிக்காமல் அம்மா அப்பா சொல்கிறது கேட்காம இருக்கிறாங்க, நிறைய பேர் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இருக்க தானங்க செய்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாதுல்ல. என்னை எடுத்துக்கோங்களேன், பித்தப்பையில் பிரச்சனை, சரி அறுவை சிகிச்சை பண்ணினேன், பித்த குழாயில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு டாட் வச்சு விட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்போதுமே இட்லி சாம்பார், இடியாப்பம் சாம்பார்,
பழங்கள் சாப்பிட்னா மாதுளை ஆப்பிள் எடுத்துக்கலாம். சில பழங்கள் ஒரு துண்டு எடுத்துக்கலாம். ஏன்னா செரிமானம் ஆகாது. எனக்கு திரும்பியும் பித்த குழாயில் வந்து இப்போது பித்த பை எடுத்தவங்கலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் நல்லா சாப்பிட்றேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அசைவம் கூட சாப்பிட்றேன், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பித்த குழாயிலையும் வந்து கல் இருந்துச்சு. ஸ்டெண்ட் வைக்க ட்ரை பண்ணாங்க, ஸ்டெண்ட் வைக்க முடியல. அதனால டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் லாங்காக உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சாப்பாடை பார்த்து கவனமாக சாப்பிடுங்க. இல்லைன்னா திரும்பியும் பித்த குழாயில் வந்து கல் வந்து பாதையை அடைச்சிட்டுனா ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் காணையாக இருக்க பாதிக்கலாங்கிறப்போ நிறைய பேர் நம்ம வீடியோவில் கேட்பாங்க, என்னாச்சு உங்கள் முகம் வந்து டல்லாக இருக்குது. என்னுடைய உறவினர்கள் தான் கேட்குறாங்க, ஏன் உடம்பு சரியில்லையா? நித்த உடம்பு சரியில்லைங்க. அதுதான் உண்மையில சிரிச்சிட்டே சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வயிறு வலிக்கும். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 3 இட்லி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கம்மியாக சாப்பிட்றப்போ நம்ம பார்க்குற வேலைகள் அதிகமாக இருக்கா, தலை சுற்றும். இப்படிலாம் நான் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, பறந்தாச்சு. நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும்னு தெரில, நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன். ஆனால் இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சு போச்சு. அதாவது நிறைய பேர் அதுக்கு அர்த்தமே தெரியாமல் வந்து வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து அவர் ஒரு வழியை காமிச்சிருக்கிறாரு. அவர் பாதத்தில் ஒரு இடத்த கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். ஐயா முருகா, அடுத்த ஜென்மலாம் எனக்கு வேண்டாம், இந்த ஜென்மத்தில் நான் படுற கஷ்டம்லாம் போதும், அடுத்த ஜென்மத்தில் எந்த ஒரு பிறவியும் எனக்கு கொடுக்கவே வேண்டாம், உன் காலடியில் ஒரு இடம் கொடு. அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை பொறுத்தளவு நான் எல்லாமே காசு எதிர்பார்த்து பண்ணாமல் எல்லாருடைய கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறது, என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய சொந்தங்களே கேட்பாங்க, உடல்நல சரியில்லை, ஏன் எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க? ரொம்ப அதாவது சொந்தங்கள்லாம் நம்ம சேனலில் உள்ள சொந்தங்கள்லாம் எல்லாம் ரொம்ப பாசமாக இருக்கிற சொந்தங்கள் கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஆமாம், ஏற்கனவே கமெண்ட் அனுப்பவங்களாம் ரிப்ளை பண்ணிட்டேன். புதுசாக ஒரு உறவினர்கள் வராங்கன்னா நம்மளுடைய கேள்விக்கு இவங்க பதில் அனுப்ப மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் அங்கே கேள்வியே அடித்து அனுப்புவாங்க. ஒரு நாள் இல்லைனா கூட 2 நாள் அனுப்ப மாட்டாங்களா? அப்போ அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். நீங்கள்லாம் கேள்வி கேட்பதற்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வீடியோவை பதிவு செய்கிறேன். அப்போ உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லலைனா எதுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டேன்? அதனால் என்னால் முடிந்த வரை எல்லாருடைய கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் முருகன்கிட்ட அதை தான் கேட்பேன். நான் வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ கீழே உள்ள கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். அதுக்குரிய உடல்நல ஆரோக்கியத்தையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? நேற்று கூட இந்த பதிவு நான் வந்து இன்றைக்கி பதிவு செய்கிறேன், புதன்கிழமை பதிவு செய்கிறேன், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நான் கோவிலுக்கு போகிறேன் கூட்டு பிரார்த்தனைக்கு. இந்த பதிவை நான் இன்றைக்கி கண்டிப்பாக பதிவு செய்ய மாட்டேன், வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ கண்டிப்பாக பதிவு செய்வேன். அதுக்கு முன்னாடி சைவத்துக்கும் அசைவத்துக்குள்ள வேறுபாடுகள் உள்ள வீடியோ தான் நான் உங்களுக்கு பதிவு செய்வேன். அப்போது நான் செவ்வாய்க்கிழமை காலையில் நான் வந்து 4:30க்கு எந்திக்கிறேன். என்னால் முடியல, என் கையெல்லாம் ரொம்ப வலிக்கு, காலெலாம் வலிக்கு, தலை சுற்றுது. இங்கேருந்து பஸ் ஏறி நான் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கழுகுமலைக்கு போகணும். எனக்கு எப்படி போகிறோன்னு தெரியல. ஆனால் கூட்டு பிரார்த்தனை பதிவு செஞ்சிட்டோம். கண்டிப்பாக முருகன்கிட்ட நான் வேண்டியே ஆகணும். அவருக்காக நான் பாடல்கள் படித்தே ஆகணும். அதில் வேறு என்னோடய கணவருடைய பிறந்த நாள் இருக்குது. அப்போது என்னால் பெருசாலாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. நான் வந்து எப்போதுமே பொருளுக்கோ பொண்ணுக்கோ எதுக்குமே ஆசைப்படுறதில்லை. இந்த 2 வருடமாக எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும், அவருடைய பாதத்தில் ஒரு இடம் வேணும், அதை கொடுத்தா போதும். அப்போ நான் வந்து கழுகுமலைக்கு போய் ஆகணும். நான் இங்கேருந்து அழுதுகிட்டே தான் நடந்து போகிறேன். என்ன முருகா, எனக்கு இப்படி தலை சுற்றுதே, என் கூட வாயேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அங்கே போய் எல்லா பாடல்களும் படிச்சுட்டு நான் வீடியோ பதிவு செய்கிறப்போ, காலைல பள்ளியற பூஜையும் பார்த்துட்டு வீடியோ பதிவு செய்கிறப்போ, நான் பேசுகிறப்போ எல்லாருக்கும் சாதாரணமாக தோணும், கிளி கீன்னு கத்துது, கிளி தானே கத்துது அப்படின்னு எல்லாருக்கும் சாதாரணமாக தோணும். அருணகிரிநாதரை புரிஞ்சவங்களுக்கு தோணும். என் கூடையே அருணகிரிநாதர் என்னுடைய குருநாதர் அவர் பேசுகிறத நான் நிஜமாக உணர்ந்தேன். நான் இங்கேருந்து போகிறப்ப என்ன சூழ்நிலையில் போனேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அழுதுகிட்டே தான் போனேன். நான் பஸ்ஸுக்கு நிற்கிறப்ப கூட, ஏன் முருகா எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, பெருசாலாம் உன்கிட்ட கேட்கல, இருக்கிறத சாப்பிட்டுட்டு நான் வாட்டில் சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லது செய்யணும், அவ்வளோதான். இதுக்கு கூட எனக்கு ஒரு தைரியம் இல்லை, உடல்நல ஆரோக்கியம் இல்லாமல் போகுதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். இந்த நிலைமையிலையும் இவ்வளோ வலியிலே தினமும் எனக்கு வலிக்கும். அதான் சொல்கிறேன், ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தினமும் எனக்கு வலிக்குதா, சாப்பிட்டுட்டுனா வலிக்கும். நேற்று மதியானம் கூட பீட்ரூட் சாப்பிட்டேன், ஒரே வலி. இங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டு வெண்ணி தண்ணி குடிச்சு, அப்போ நான் சாப்பிட்டாலே எனக்கு வலிக்கும். அப்போ நான் கேட்குறேன் முருகன்கிட்ட, சாப்பிட்டாலே வலிக்குதுன்னா சாப்பிட்றதுக்கே என்னவா இருக்கும், ஒரு பயம் வரும். அந்த பயத்தில் இருந்தாலும் முருகனை விட மாட்டேங்க, அவருடைய பாடலை விட மாட்டேன். இன்றைக்கி காலையில் கூட எந்திரிச்சு வேல்மாறல் பாராயணம் செய்கிறேன், திருப்புகழ் பாராயணம் செய்கிறேன், மூச்சு வாங்குது. ஆனாலும் உன்னுடைய பாடல்கள் பாராயணம் செய்வதை நான் விட மாட்டேன், உயிர் இருக்கிற வரைக்கும் பாராயணம் செய்வேன். இதைத்தாங்க நான் நினச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ வழியில் நானே வாழ்கிறப்போ கடன் இருக்குது, நான் சாகணும்னு நினைக்காதீங்க. சரியா? இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா உங்களுடைய கர்மா கழிவதற்கான ஒரு ஜென்மம் இது. அதை நீங்கள்
என்ன பண்ணணும், சந்திச்சு தான் ஆகணும். 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் எத்தனை பேர் திட்டுறாங்க, திட்டிட்டு போகிறாங்கங்க. சீச்சின்னு திட்டு நம்ம கர்மா கழியும். அதை மாதிரி நினச்சிக்கோங்க. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்குறாங்களா, அவங்களுக்கு குழந்தை இல்லாமலாம் போயிடாது. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நீங்கள் முருகனுடைய பாடல்களை பாராயணம் செய்யுங்க, நம்பிக்கையோட பாராயணம் செய்யுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கல, என்னடா இவன் அரசு வேலைக்கு இவ்வளோ நாளாக படிக்கிறான், எனக்கு வேலை கிடைக்கல, இவன் படிச்சுட்டே இருக்கான், கேட்கவே கேட்காதீங்க. நம்பிக்கையோடு படிங்க. முருகன் இருக்கிறார், எனக்கு வேலை. யார் ஒருவர் முழுசாக நம்புறீங்களோ அவங்களுக்கு முருகன் கண்டிப்பாக அருள் புரிவார். நம்ம சேனலில் கொஞ்சம் கூட நம்பிக்கை விடாதீங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களோட பிரார்த்தனைகளை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டே வாங்க. சேர்ந்து நம்ம பிரார்த்தனை செய்கிறப்போ முருகன் கண்டிப்பாக செவி சாய்ப்பார். நீங்கள் நம்ம பாட்டுகள் படிக்க உங்கள் கர்மாக்கள்லாம் குறையும். அதாவது 5 வருடங்கள் ஆகுறது 2 வருடத்துலேயே உங்கள் கர்மாலாம் குறைஞ்சிரும். போன ஜென்மத்தில் நிறையா பாவம் பண்ணானா இந்த ஜென்மத்தில் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பாடல்கள் படிக்கிறான். அப்போ நம்ம அவனுக்கு சீக்கிரமாக அவன் கேட்குறத கொடுக்கணும்னு சொல்லிட்டு முருகன் என்ன பண்ணுவார், சீக்கிரமாக கொடுத்துருவார். அதனால் அவருடைய பாடல் படிங்க. என்னங்க நான் வேல்மாறல் 48 நாள் படிக்கிறேன், 1 வருஷமாக படிக்கிறேன், வாழ்க்கையில் முன்னேற்றலாம் கிடையாது. அருணகிரிநாதர் 16,000 திருப்புகள் எழுதியிருக்கிறாரு, பல பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி தினமும் படிங்க, நம்பிக்கையாக படிங்க. வாழ போகிறது எவ்வளோ நாளும் தெரியாது. முருகனை நம்புங்க, உங்களுக்கு கொடுப்பாரு. சேனலில் கமெண்ட்டு, நானும் என் பொண்ணு சாகணும்னு சொல்லி நீங்கள் முருகன்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு ஒரு கமெண்ட் வந்திருக்குது. அதுக்காகவே இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க. சாகிறதுக்கு தான் எல்லோரும் பிறந்திருக்கோம், பிறந்தா ஒரு நாள் இறக்க தான் போகிறோம். ஆனால் அந்த சாவை நாம் தேடிக்கொள்ளக்கூடாது. எப்படி கடவுள் படைச்சாரோ அப்படியே அவரே உயிரை எடுக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தன்னம்பிக்கையோட தைரியத்தோட முட்டி போராடி ஜெயிக்கணும். அவருடைய அருளை ஜெயிக்கணும், அவருடைய ஆசீர்வாதத்தை ஜெயிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பாடல்கள் பாராயணம் செய்யணும். பாடல்கள் பாராயணம் செஞ்சாதான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. எதற்காக இத்தனை பாடல்கள் கொடுத்துருக்காங்க வேல்மாறல்ல. ஒவ்வொரு வரிகளுக்கு அர்த்தம் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கைக்கான தீர்வு எந்த வேல்மாறல் இவங்களுக்கு தான் கிடையாதுங்க. நம்ம சேனலில் யாரெல்லாம் கமெண்ட் செய்கிறீங்களோ எல்லாருக்கும் ஒரு மகாமந்திரம் வேல்மாறல் தான். சரியா? உடம்பு சரியில்லைன்னா 4 என் செய்யும், வினைதான் என் செய்யும், என நாடி வந்த கோல் என் செய்யும், கூச்சி என் செய்யும், குமரேசன் இருத்தாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் மணியும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே தோண்டிருந்தேன். உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த மகாமந்திரத்தை தாராளமாக படிக்கலாம். இப்படி இருக்குது. ஆனால் அந்த வேல்மாறலே எல்லாமே இருக்குது. உடல்நிலை சரியில்லைனாலும் அது சரியாகிறதுக்கான வார்த்தைகள் இருக்குது. அர்த்தத்தோடு பதிவு செஞ்சுட்டேன் நான். அப்போ அர்த்தம் புரிஞ்சு, முருகனை புரிஞ்சு, உங்கள் கஷ்டங்களை புரிஞ்சு, உங்களை நம்பி, முருகனை நம்பி நீங்கள் பாடல்கள் பாராயணம் செய்கிறப்போ 1 வருடம் இல்லை 2 வருடத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு கிடைக்கலங்க, நான் தூக்கி போட்டுட்டேன், அப்படிலாம் தூக்கி போடக்கூடாது. சரி, முதல் வகுப்பு படிக்கிறீங்க, படித்த உடனே நீங்கள் 12 முடிச்சிட முடியுமா? முடியாதில்ல. 12 வருஷம் பொறுமையாக படித்தா தானே அடுத்து எங்கே போக முடியும், கல்லூரிக்கு போக முடியும், பட்டம் வாங்க முடியும். தூக்கி போடாதீங்க, படிங்க. 1 வருடமோ 2 வருடமோ தொடர்ந்து படிங்க. படிக்கிறப்போ பலன் உங்களுக்கு கிடைக்காம போகவே போகாது. கொடுப்பாருங்க, முருகன் கொடுப்பாரு. நம்பிக்கையாக பண்ணுங்கள். எல்லாருமே என்னோடய உறவினர்கள். என்னடா உறவினர்கள் எங்கேயே இருந்து சொல்கிறாள், இவெல்லாம் நமக்கு என்ன செஞ்சிருவா அப்படிலாம் நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்சது உங்களுக்கு உண்மையான அன்போட முருகன்கிட்ட கேட்குறது தான். சரியா? அந்த இடத்துல நான் இருக்கேன். இங்கே உண்மையான அன்புங்கிறது கிடைக்கிறது எல்லாருக்குமே கஷ்டம். அந்த உண்மையான அன்பை நம்ம உறவினர்களுக்கு கொடுப்பேன். என்கிட்ட பணம் இருந்தால் நான் கொடுப்பேன், அது என்கிட்ட இல்லை. நான் எப்போதுமே என் கணவர்கிட்ட சொல்கிறது தான், எனக்கு பொண்ணோ பொருளோ மண்ணோ தேவையில்லை, அவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் எனக்கு போதும். ஏன்னா நான் இந்த உலகத்தில் வரப்போ எதையும் கொண்டு வரல, போகிறப்போ எதையும் கொண்டு போகிறது கிடையாது. இறை வழிபாடு, அவருடைய அருளை ஆசீர்வாதத்தை நான் கொண்டு போகிறேன். அதைத்தான் உங்களுக்கும் கேட்குறேன். சரியா? அவர் அருளும் ஆசீர்வாதம் கிடைச்சிட்டாலே நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது அத்தனையும் கிடைச்சிரும். அப்போ நம்ம கேட்க வேண்டியது அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும். அதனால் உங்களுக்கு உண்மையான ஒரு சகோதரியா, ஒரு தோழியா, ஒரு வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு மகளா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்கள்லாம் பார்க்கலாம், ஒரு அத்தையா, ஒரு அண்ணியா, ஒரு அக்காவா, உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக மனமுருகி முருகன்கிட்ட பிரார்த்தனை செய்வேன். உண்மையாக இருப்பேன். சரியா? அதனால் எல்லாருமே என்னோடு சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுங்க. தொடர்ந்து பாடல்களை பாராயணம் செய்யுங்க. எந்த ஒரு கஷ்டத்துக்காகவும் சாகணும் முடிவு பண்ணாதீங்க. கோபத்தை குறைங்க. எந்த ஒரு விஷயம் உங்கள் முன்னாடி நடந்தாலும் சரி, அந்த விஷயத்துக்காக கோபமே படாதீங்க. கோபத்தை குறைச்சிட்டாலே இங்கே பாதி பிரச்சனை வராது. ஒரு கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வருதுன்னா, யாராவது ஒருத்தர் பொறுமையாக போயிட்டீங்கன்னா அந்த சண்டை அப்படியே முடிஞ்சிடும். பிள்ளைங்க தப்பு பண்ணுறாங்களா, கொஞ்சம் பொறுமையாக போயிட்டீங்கன்னா அது சரியாயிடும். அப்போது எங்கெல்லாம் கோபத்தை குறைக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும். அதனால் கோபத்தை குறைக்கணும். அந்த கோபத்தை குறைப்பதற்கு முருகனுடைய மகாமந்திரங்களை பாராயணம் செய்யணும். நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.